கிலோ வரைக்கும் போகிறீங்கன்னா 15,000 ரூபா ஈஸியாக நம்ம மிஷினில் ப்ராஃபிட் எடுக்கலாம். ஆட்டோ டைமர் சென்சார் ஆப்ஷன் இருக்குது. அதை எனேபிள் பண்ணி 0 செகண்ட்ஸில் ரன் பண்ணோம்னா நம்ம மேக்ஸிமம் 150 kg அளவுக்கு எடுக்கலாம் சார். சர்வீஸ் டீமு, டெக்னிக்கல் டீமு, R&D, அதுக்கடுத்து சேல்ஸ் டீம், அப்புறம் ப்ரொடக்ஷன், அசம்பிளி, ஸ்டோர். அதை தாண்டி டிசைனாக போனீங்கன்னா நீங்கள் எண்டே கிடையாது. நீங்கள் லட்சக்கணக்கான டிசைன் கொடுத்தாலும் நாங்கள் பண்ணி தருவோம். மந்த்லி பார்த்தீங்கன்னா ஒரு 30 மிஷின் எப்போயுமே ஓடிக்கிட்டு இருக்கும். ஆர்டரு சேல்ஸ் டீம் எங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. ப்ரொடக்டிவிட்டியில் அவங்களோட லெவல் எப்படி இருக்கோ அந்த லெவலுக்கு தான் நாங்கள் மிஷினை சஜஷன் பண்ணுவோம். அந்த மிஷின் சஜஷன் பண்ணுறதை வச்சு தான் அவங்களுக்கு நாங்கள் மிஷினரி கொடுப்போம். 100 மிஷின் மேனுஃபேக்சரிங் பண்ணுவாங்க, வேறு மிஷின்லாம் பண்ணுவாங்க. 100வது ப்ராடக்டாக தான் முறுக்கு மிஷின் செய்வாங்க. ஆனால் நாங்கள் அப்படி கிடையாது. நாங்கள் 10 மாடலில் 10 மாடலுமே நாங்கள் முறுக்கு மிஷின் மட்டும் தான் பண்ணுறோம். கார்லிக் சேர்க்கலாம், ஜிஞ்சர் சேர்க்கலாம், எள்ளு சேர்க்கலாம். என்னென்னலாம் நம்ம டெய்லி ஆக்டிவிட்டியில் எடுக்க முடியாமல் இருந்து நம்ம மிஸ் பண்ணதை கூட இந்த முறுக்கில் சேர்த்து நம்ம கன்சியூம் பண்ணலாம். வணக்கம் நண்பா, நான் உங்கள் வெங்கட் பிஸ்னஸ் தமிழ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம மதுரை பக்கத்தில் இருக்கக்கூடிய உசிலம்பட்டி அப்படின்ற ஊருக்கு தான் வந்திருக்கோம். ஸோ நம்ம ஊரில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து உணவே மருந்து. ஸோ நம்ம ஒரு ஸ்நாக்ஸ் சாப்பிட்றோம் அப்படின்னா கூட அதில் கூட எந்த அளவுக்கு வந்து நம்ம உணவு நல்லா இருக்கணும், அதில் ஆரோக்கியமாக கொடுக்கணும் அப்படின்றதில் நம்ம முன்னோர்கள் வந்து அவ்வளோ பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்நாக்ஸ் ஐட்டம் பார்த்தீங்க அப்படின்னா முறுக்கு. அதுவும் இந்த முறுக்கில் பார்த்தீங்க அப்படின்னா 1-2 வெரைட்டி இல்லைங்க, அவ்வளோ வெரைட்டிஸ் இருக்குது. 80 to 100 வெரைட்டிஸ் இருக்குது. ஆனால் இது பண்ணுறது வந்து ரொம்பவே கஷ்டமான ஒரு விஷயமா இருக்கிறதுனால இன்றைக்கி நிறையா விதவிதமான முறுக்குகள் வந்து யாருமே பண்ணுறதில்ல. ஆனால் இதெல்லாம் பண்ணுறதுக்கு ஒரு ஆட்டோமேட்டிக்காக ஒரு மிஷினரி இருந்ததுன்னா எவ்வளோ சூப்பராக இருக்கும்ல. ஸோ அந்த மாதிரி ஒரு மிஷினரிஸ் தான் இப்போது நம்ம ஸ்ரீ லக்ஷ்மி இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்றவங்க மேனுஃபேக்சர் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க என்னென்ன மாதிரியான மாடல்ஸ்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க, அதில் என்னென்ன மாதிரியான ஸ்பெக்ஸ் இருக்குது, அதில் எவ்வளோ டைப்ஸ் நம்மளால் பண்ண முடியும், எவ்வளோ நேரத்தில் எவ்வளோ ஈல்டு எடுக்க முடியும் அப்படின்ற பல விஷயங்கள் நம்ம அவங்கள கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். உங்கள் நேம் அண்ட் தென் உங்கள் கம்பெனி பற்றி எங்களுக்காக ஓரிரு வார்த்தைகள். சார், என்னோடய பெயர் பிரகாஷ். ஸ்ரீ லக்ஷ்மி இண்டஸ்ட்ரீஸோட மேனேஜிங் டைரக்டர். நான் இந்தியாஸ் ஃபஸ்ட்டு முறுக்கு மிஷின் பேட்டன்டோட இங்கே வந்து நான் உற்பத்தி பண்ணிக்கிருக்கேன் சார். ஓகே சார், இப்போது நம்ம கம்பெனி பார்த்தீங்க அப்படின்னா வந்து உசிலம்பட்டியில் இருக்குது. ஸோ இது எப்போ ஸ்டார்ட் பண்ணது, எவ்வளோ வருஷம் ஆகுது அப்படின்றது தெரிஞ்சுக்கலாமா? சார், இது வந்து பார்த்திங்கன்னா எங்கள் அப்பா வந்து முதல்ல ஸ்டார்ட் பண்ணார் 2008 வந்து. பேசிக்காக வந்து அப்பா வந்து பார்த்திங்கன்னா அவருக்குன்னு ஒரு சில ஐடியாஸ்லாம் இருக்குது. ஸ்டார்டிங்கில் வந்து அவர் வந்து இயந்திர வழியில் நிறைய மிஷினரி அவர் பண்ணியிருக்காரு. அப்படி பண்ணிக்கிருக்கும்போது அப்பாவோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த முறுக்கு மிஷின் வந்து எனக்கு தேவைப்படுது ராமசாமி, எங்களுக்கு இதனால் எங்களுக்கு ஒரு பெரிய பெனிஃபிட் இருக்குது, ஆட்கள் கிடைக்க மாட்டுறாங்க, அதனால் வந்து எங்களுக்கு ஒரு முறுக்கு மிஷின் செஞ்சு கொடுத்தா நல்லாயிருக்குன்னு சொல்லி எங்கள் அப்பா வந்து அப்பாவோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் சொல்லியிருந்தாங்க. அப்போ சொல்லும்போது எங்கள் அப்பா வந்து சரி ஓகே நான் இதை பண்ணித்தரேன்னு சொல்லி அவர் இதை பேசிக்காக வந்து முத ஹைட்ராலிக்கில் தான் நம்ம அப்பா ஆரம்பித்தார். அன்றைக்கி பார்த்திங்கன்னா ஓமம்பொடி முறுக்கு தான் வந்து ஃபேமஸ்ஸு நார்த் சைடு ஃபுல்லாகவேவும். அதுக்காண்டி தான் அவங்க கேட்டிருந்தாங்க, ரெக்குவயர்மெண்ட் பண்ணியிருந்தாங்க. அப்பாவும் அதை ஃபுல்லாகவே சக்ஸஸ் பண்ணி அவங்களுக்கு ஒரு ஃபீட்பேக்காக ஒரு டெய்லியும் வந்து ஒரு 200 kg ரன் ஆகிற அளவுக்கு அவருக்கு முதல் மிஷின் நம்ம ஸ்டார்ட் பண்ணோம் சார். ஓகே, இன்றைக்கி என்ன மாதிரியான மிஷினரிஸ்லாம் பண்ணிகிட்ருக்கீங்க, எவ்வளோ உங்களோட ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டி வரையும் மிஷினரிஸ் இருக்குது? எங்கள்கிட்ட ஸ்டார்டிங் இப்போ பேசிக் மாடல் பார்த்திங்கன்னா 10 kg, நீங்கள் ஹைடெக் மாடல் போயிட்டிங்கன்னா 300 kg வரைக்கும் ஃபார் 1 ஹவருக்கு. ஏன்னா இன்றைக்கி எங்களுக்கு தேவையான பிஎல்சி கோடிங் நிறைய எங்களுக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. முன்னாடிலாம் பார்த்திங்கன்னா நாங்கள் முன்னாடி ட்ரையோ பிஎல்சி யூஸ் பண்ணிக்கணும். அவங்களாம் வந்து என்னென்னா நாங்கள் கோடிங் கேட்போம், எங்களுக்கு கஸ்டமர் இந்த மாதிரி ரெக்குவயர்மெண்ட்லாம் கேட்குறாங்க, எங்களுக்கு டிசைன்ஸை கூட்டணும்னு சொல்லும்போது அவங்க இல்லை சார், எங்களோட பிஎல்சியில் என்ன கண்ட்ரோல் இருக்கோ அந்த ஆப்ஷனுக்குள்ளே தான் நீங்கள் வந்து உங்களோட முறுக்குலாம் கொண்டு வந்துடணும், டிசைன்ஸ்லாம் கொண்டு வரணும்னு சொன்னாங்க. நான் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இட்டாலியிலேருந்து நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணிக்கிருக்கோம் நம்மளோட பிஎல்சி ஃபுல்லாகவே. அவங்க எனக்கு என்ன கோடிங் தேவைப்படுதோ அவங்க அதுக்கு தகுந்த மாதிரி எனக்கு வடிவமைச்சு அந்த பிஎல்சி எனக்கு கொடுக்குறாங்க. இன்றைக்கி பார்த்திங்கன்னா இந்தியாவில் யாருக்கிட்டையுமே இந்த டெக்ஸ் மாடல்லே கிடையாது. எங்களோட மாடலில் தனித்துவம் வந்து அதான் மெயினானது. இப்போ எங்கள்கிட்ட பேசிக் மாடல்லையும் டெக்ஸ் மாடல்லே இருக்கும், ஹை பட்ஜெட் மாடல்லையும் அந்த டெக்ஸ் மாடலோட பிஎல்சி தான் இருக்கும். ஏன்னா இன்றைக்கி
கஸ்டமர் வந்து ஒரு 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 நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 100 kg தான் ஓட்டுறாங்க. அவங்களுக்கு காஸ்ட் வைஸாகவும் நான் மிச்சம் பண்ணி கொடுக்கணும். ஃப்ளோயிங்கில் நிறைய மிஷினரி நாங்கள் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். கஸ்டமருக்கு கம்மி பட்ஜெட்டில் இன்றைக்கி மிஷின் நம்ம ஸ்ரீ லட்சுமி டிசீஸில் பண்ணி கொடுத்துருக்கோம். ஓகே. ஸோ இன்றைக்கி எவ்வளோ மாடல்ஸ் வந்து நீங்கள் பண்ணி வச்சுருக்கீங்க? நம்மள்கிட்ட வந்து 10 டைப் மாடல்ஸ் இருக்குது சார். 10 டைப் மாடல்ஸ் மீன்ஸ் என்னென்னா, இப்போ ஒரு கஸ்டமர் வந்து என்னென்னா எனக்கு 100 கிலோதே நாங்கள் ஓட்டுறோம், எங்களுக்கு போதுமான மிஷின் எங்களுக்கு வேணுன்ற பட்சத்தில் அவங்களுக்கு நாங்கள் என்ன சூஸ் பண்ணோம்னா 200 kg ரன் ஆகிற அளவுக்கு அவங்களுக்கு நாங்கள் மிஷின் நம்ம சைட்லேருந்து ரெக்கமெண்ட் பண்ணுவோம். ஏன்னா அவங்க 100 கிலோவோட நிப்பாட்ட போகிறதில்ல, அடுத்து 120 கிலோ ஆகும், 130 கிலோ ஆகும். ஆர்டர்ஸ் வர வர அவங்க டெவலப் ஆனதுக்காண்டி 200 kg வரைக்கும் நம்ம சப்போர்ட் பண்ணுவோம். நீங்கள் எங்கள்கிட்ட மிடில் வேரியண்ட்டே பார்த்தீங்கன்னா ஃபார் ஹவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 50 to 150 kg வரைக்கும் வரும். நீங்கள் நார்மலாக அரு முறுக்கு ஜாங்கிரி முறுக்குலாம் வந்து 50 kg, கிலோ முறுக்குலாம் போயிட்டிங்கன்னா 100 kgக்கு மேலே போயிடும். 100 to 150 வரைக்கும் எங்களால் ஸ்டார்ட் பண்ண முடியும் சார் எங்கள்கிட்ட இருக்க மிஷினில். ஓகே. இப்போது இன்றைக்கி மார்க்கெட்டில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து முறுக்கு மேனுஃபேக்சர் மிஷினரிஸ் வந்து நிறைய பேர் பண்ணுறாங்க. ஸோ அவங்களுக்கும் நம்ம கம்பெனிக்கும் என்ன தனித்துவம் அப்படின்றது தெரிஞ்சுக்கலாமா? கண்டிப்பாக சார். ஏன்னா இன்றைக்கி எங்களோட மிஷினுக்கும் மற்ற மேனுஃபேக்சரிங்கோட மிஷினுக்கும் பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒன்லி முறுக்கு மிஷின் மேனுஃபேக்சரிங் மட்டும் தான் பண்ணுறோம். நீங்கள் மற்ற காம்படிட்டரோட பார்த்தீங்கன்னா 100 மிஷின் மேனுஃபேக்சரிங் பண்ணுவாங்க, வேறு மிஷினெல்லாம் பண்ணுவாங்க. 100வது ப்ராடக்டாக தான் முறுக்கு மிஷின் செய்வாங்க. ஆனால் நாங்கள் அப்படி கிடையாது. நாங்கள் 10 மாடலில் 10 மாடலுமே நாங்கள் முறுக்கு மிஷின் மட்டும் தான் பண்ணுறோம். நாங்கள் கிட்டத்தட்ட 18 இயர்ஸாக எங்களோட அனுபவத்தை நாங்கள் வச்சுருக்கோம். அந்த அனுபவத்தை கஸ்டமர் ஒவ்வொரு நாளைக்கும் வந்து எங்கள்கிட்ட வந்து ஒரு ரெக்குவயர்மெண்ட் கேட்பாங்க, ஒவ்வொரு டவுட் கேட்பாங்க, எனக்கு வேறு மாதிரி முறுக்கு வேணும்னு கேட்பாங்க. அதை பூரா இன்றைக்கி சக்ஸஸ் பண்ணி வந்தனால மற்ற கம்பெனிக்கு எங்களுக்கும் ஒரு ப்ளஸ்ஸு சார். ஓகே. இன்றைக்கி எவ்வளோ மாடல் ஆஃப் முறுக்கு, அதாவது வெரைட்டிஸ் ஆஃப் முறுக்கு உங்கள் மிஷினரியில் போட முடியும் அப்படின்னு? கண்டிப்பாக சார். சார் எங்களோட மிஷினில் பார்த்தீங்கன்னா எண்டே கிடையாது. நீங்கள் எவ்வளோ வேணாலும் கோடிங் கொடுக்க நம்ம லட்சக்கணக்கான டிசைன் கூட பண்ணலாம். இப்போதைக்கு நாங்கள் பேசிக்காக முறுக்காக பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்குள்ளே சேல் ஆகிறது ஒரு 50 வெரைட்டி முறுக்கு இருக்குது சார். அதை தாண்டி டிசைனாக போனீங்கன்னா நீங்கள் எண்டே கிடையாது. நீங்கள் லட்சக்கணக்கான டிசைன் கொடுத்தாலும் நாங்கள் பண்ணி தருவோம். ஓகே சார். நான் வரும்போதே பார்த்தேன்னா ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. ஸோ ஒரு இந்த மாதிரி ஒரு உஸ்லம்பட்டி கிராமத்துக்குள்ளே இவ்வளோ பெரிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் இவ்வளோ பெரிய ஃபேக்ட்ரி வச்சு இண்டஸ்ட்ரி வச்சு போயிட்டு இருந்தது. ஸோ நான் அது எப்படி பண்ணுறாங்க என்னன்றது உங்கள் ஃபேக்ட்ரி விசிட் எங்களுக்காக காட்ட முடியுமா? கண்டிப்பாக சார். எல்லாமே உள்ள உங்களோட கம்பெனி தான் இது. நீங்கள் எங்கே வேணாலும் உள்ளே போய் ஃபேக்ட்ரி விசிட்டில் நாங்கள் உங்களுக்கு தேவையான ஆன்சர்ஸ் கண்டிப்பாக பண்ணுவோம் சார். You don't do well, I'ma make hella sure that I don't become you. I have no regrets, yeah, I'll tie up my chest. I'll never forget what it's like to be in debt. Been stabbed in the back bed, I'll show you what happens. Pass me the mic and I'll show you with action. சார், இங்கே எப்படி ப்ரொடக்ஷன் நடக்குது அதை பற்றி எங்களுக்காக சொல்ல முடியுமா? கண்டிப்பாக சார். இப்போ எங்கள் பிரான்ச் வந்து உஸ்லம்பட்டியில் நேரஸ்ட்டு தீனாவிளக்கு ஸ்ரீ லட்சுமி இண்டஸ்ட்ரி ரன் ஆகிக்கிட்டு இருக்குது. கிட்டத்தட்ட 18 வருஷமாக ரன் ஆகிக்கிட்டு இருக்குது. இங்கே வந்து ஒரு 80 எம்ப்ளாயிஸ் கிட்ட வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. டீம் வைஸ் பார்த்தீங்கன்னா சர்வீஸ் டீமு, டெக்னிக்கல் டீமு, R&D, அதுக்கடுத்து சேல்ஸ் டீம், அப்புறம் ப்ரொடக்ஷன், அசம்பிளி, ஸ்டோர், அப்படி எல்லா டீமும் ரெடி. ஒரு மிஷினை வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணுறதுக்கு இவ்வளோ டீமோட ஹார்ட் ஒர்க் அதில் இருக்குது. இப்போ நம்ம மிஷின் வைஸாக பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஃபுட் கிரேடு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் மூலியமாக தான் நம்ம மோல்டு பண்ணி வச்சுருக்கோம். அப்படின்றப்ப ட்ரஸ்ட்டு ஃபார்மில் கூட ஒரு ஃபுட்டில் கூட ஒரு ட்ரஸ்ட்டு ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்னாலுமே அது பெரிய இஷ்யூ ஆகும். முதல் ஃபுட் லைசன்ஸ் வேணும். ஸோ அதெல்லாம் காம்பேக்ட் பண்ணி தான் நம்ம மிஷினே ரெடி பண்ணியிருக்கோம். நம்ம மிஷினை பொறுத்த வரையும் ஒன்று பார்த்து ஃபுல் அண்ட் ஃபுல்லி எங்களோட ஃபோக்கஸ் ஃபுல்லாமே முறுக்கு மிஷின் தான். வேறு காம்பனண்ட் சைடு ஃபோக்கஸ் பண்ணல. எல்லாமே R&D நடந்துக்கிட்டு இருக்குது. அடுத்து ட்ரிபிள் ட்ரம் R&D ஒன்று முடிஞ்சிருச்சு. 95% கம்ப்ளீட் ஆகிடுச்சு. 5% இன்னும் R&D நடந்துகிட்டு இருக்குது. அதே மாதிரி சிங்கிள் ட்ரம் வந்து கம்ப்ளீட்டாக முடிஞ்சிருச்சு. கஸ்டமர் பிளேஸ் ஒரு 5 ஆர்டர்ஸ் அவைலபிள் இருக்குது. இது வந்து மூவிங் ஆகிக்கிட்டு இருக்குது. எங்களுக்கு மந்த்லி பார்த்தீங்கன்னா ஒரு 30 மிஷின் எப்போயுமே ஓடிக்கிட்டு இருக்கும். ஆர்டரு சேல்ஸ் டீம் எங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. இது எப்படி நம்ம பண்ணுறோன்னா இன்வென்ட்ரி வந்து ஃபோர்காஸ்டிங் மெத்தட் மூலியமாக 1:2 மெத்தட் மூலியமாக நாங்கள் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்போ எங்களுக்கு 20 மிஷின் சேல் ஆக போதுன்னா நாங்கள் 20 பேக்காக நாங்கள் எடுத்து வச்சுக்கிறோம். அதனால் நாங்கள் கஸ்டமர் நம்மக்கிட்ட மிஷின் வாங்க வந்தாலுமே அவங்களுக்கு உடனடியாக நம்மளால் வந்து டெஸ்டிங் போட்டு, இப்போ கஸ்டமர் வருவாங்க, லாங்லேருந்து வருவாங்க, வந்த சொர்க்கு அவங்களால வந்து எனக்கு இன்றைக்கே டெமோ பார்க்கணும், இன்றைக்கே ட்ரையல் பார்க்கணும், அந்த மிஷினை நான் இன்றைக்கே வாங்கிட்டு போகணும். அந்த சுச்சுவேஷனில் எப்படியும் ஒரு 1800 2000 அந்த கிலோமீட்டர் ரேஞ்சில் இருந்தால் லாங்கு எல்லாமே இதுலேருந்து வருவாங்க. அப்படின்றப்ப அவங்களுக்கு வந்து நம்ம ஒரு 2 நாள்லேயே அவங்கள சாட்டிஸ்ஃபை பண்ணணும், மிஷினோட பெர்ஃபார்மன்ஸை எக்ஸ்பிளைன் பண்ணணும், அதோட அவுட்புட்டையும் அவங்கக்கிட்ட
நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணணும். மிஷினோட காஸ்ட் வந்து லக்ஸரியாக இருந்தாலும் அதுக்கான அவுட்புட்டு அவங்களுக்கு கொடுக்குற காசுக்கு பொறுத்தாக இருக்கணும் மிஷினை பொறுத்த வரையும். அதனால் நாங்கள் எல்லாமே அவங்கக்கிட்ட டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணிடுவோம். மேலே அவங்க கஸ்டமர் வந்தால் ஸ்டே பண்ணுறதுக்கான ரூம் இருக்குது, அவங்கள போய் பிக்கப் பண்ணுறதுக்கு சேல்ஸ் டீம் அவங்களுக்குன்னு வெஹிக்கிள் ஒதுக்கி இருக்கும். அதையும் கூட்டி வந்து கஸ்டமருக்கு எந்த ஸ்ட்ரெஸ்ஸே இருக்காது. அவங்க ஒரு ஒன் டைம் வந்துட்டாங்கன்னா அவங்கள சாட்டிஸ்ஃபைடு பண்ணி தான் அனுப்புவோம். அதேமாதிரி மிஷினில் ஃபீச்சர்ஸ் எல்லாம் அவங்க பார்த்தோன்னே அவங்க டெமோ ஓட்டி பார்ப்பாங்க. ஒன்ஸ் அவங்க மாவுலேயும் டெமோ ஓட்டி பார்ப்பாங்க. பார்த்துட்டு அதுக்கான அவுட்புட்டை நம்ம கிளியராக கொடுத்த சொல்ல ஆட்டோமேட்டிக்காக அவங்களும் வாங்க ஆரம்பிச்சிருவாங்க. சார், இப்போது நம்ம கம்பெனியில் என்னென்ன மாதிரியான மாடல்ஸ்லாம் வச்சுருக்கீங்க, இது என்ன பர்டிகுலர் மாடல் அப்படின்றத தெரிஞ்சுக்கலாமா? சரிங்க சார். இப்போ எங்கள் கம்பெனியில் பார்த்தீங்கன்னா டோட்டலாக 8 மாடலில் முறுக்கு மிஷின் நாங்கள் ரெடி பண்ணி சேல் பண்ணிகிட்டு இருக்கோம். அதில் இது ஒரு மாடல். இந்த மாடல் நேம் பார்த்தீங்கன்னா ஹைஜெட் ப்ரீமியம் SLI 320T மாடல் சார். ஓகே. ஸோ இந்த மாடல் வந்து என்ன ஸ்பெஷல், இதிலிருந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். இந்த மாடல் ஸ்பெசிஃபிக்காக என்ன ஸ்பெஷல்னா, நீங்கள் அன்லிமிட்டடாக முறுக்கு போட்டுக்கலாம் சார். இதுக்கு வந்து லிமிட் எடிஷன்ன்றது கிடையாது, அன்லிமிட்டட் எடிஷன். எவ்வளோ ப்ரோக்ராமிங் வேணும்னாலும் நம்ம இன்பில்ட் பண்ணிக்கலாம், எவ்வளோ முறுக்கு வேணாலும் நம்ம இதில் போட்டுக்கலாம். லைக் ஃபியூச்சர் அப்டேட்டாக உங்களுக்கு ட்விஸ்ட் முறுக்கு தேவைன்னாலும் இந்த மிஷினில் நீங்கள் பண்ணிக்கிறலாம். ஓகே. என்னென்ன வெரைட்டிஸ் இருக்கோ எல்லா வெரைட்டிஸுமே இதில் பண்ணலாம்னு சொல்லுங்கள். ஓகே சார், இப்போ 1 மணி நேரத்துக்கு இதில் வந்து எவ்வளோ முறுக்கு பண்ண முடியும்? உங்களுக்கு லைவாகவே நாங்கள் டெமோ காட்டுறோம் சார், நீங்கள் பார்க்கலாம். சார், இப்போ வந்து இது 1 நிமிஷத்தில் எவ்வளோ கிலோ பண்ணுது அப்படின்றத நம்ம சேலஞ்ச் பண்ணி பார்த்துடலாமா? பார்த்துடலாம் சார். ஸ்டார்ட். முப்பது செகண்ட் ஆயிடுச்சு. ஓகே சார். 4 ட்ரே ஃபில் ஆயிருக்கு. ஸ்டாப். 1 நிமிஷத்தில் வந்து நம்ம 1 2 3 4 5 6 7 8 பண்ணியிருக்கோம். ஸோ இது மொத்தம் என்ன வெயிட் வருது அப்படின்றத நம்ம இப்போ பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு 1 வைங்க, எவ்வளோ இருக்குன்னு பார்க்கலாம். 220 230. ஓகே. ஓகே. ஸோ ஒரு இது வந்து நமக்கு 230 வந்துச்சு. ஸோ இன்ட்டு 8 போட்டேன். 1 800. ஸோ 1 750. ஸோ எல்லாமே கன்சிஸ்டண்ட்டாக கரெக்டாக அதே அளவு ப்ரொபோர்ஷன் வருது. ஓகே சார், இப்போ நம்ம வந்து 1 நிமிஷத்துக்கு ரன் பண்ணோம். ஸோ இது இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்மளால 1 கிலோ 750 கிராம் வரலையும் நம்ம பண்ணோம். இதே வந்து நம்ம வந்து ஒரு மணி நேரத்துக்கு போடுறோம் அப்படின்னா வந்து 105 கிலோ வரலையும் நம்மளால பண்ண முடியுது. ஸோ இதுதான் இதோட கெப்பாசிட்டியா, இல்லைனா இது இன்னும் இன்க்ரீஸ் பண்ணலாமா? இன்க்ரீஸ் பண்ணலாம் சார். இதில் ஆட்டோ டைமர் சென்சார் ஆப்ஷன் இருக்குது. அதை எனேபிள் பண்ணி 0 செகண்ட்ஸில் ரன் பண்ணோம்னா நம்ம மேக்ஸிமம் 150 kg அளவுக்கு எடுக்கலாம் சார் அவுட்புட். ஓகே சார், இப்போது நீங்கள் ஏற்கனவே சொல்லியிருந்தீங்க. ஸோ நம்ம மிஷினரி வந்து எந்த அளவுக்கு தனித்துவமாக இருக்குது அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் எங்களுக்காக ஷேர் பண்ணியிருந்தீங்க. ஆனால் வந்து எனக்கு இருக்கிற ஒரு கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா, நான் ஏன் வந்து லக்ஷ்மி இண்டஸ்ட்ரீஸில் வந்து மிஷின் வாங்கணும்? கண்டிப்பாக சார். மெயினாக பார்த்தீங்கன்னா எங்களோட மிஷின் மேனுஃபேக்சரிங்கு கிட்டத்தட்ட 2008லேருந்து 2018 அனுபவம் எங்கள்கிட்ட இருக்குது. கஸ்டமர்கிட்ட நிறையா விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா அவங்ககிட்டருந்து நிறைய விதமான முறுக்கு எங்கள்கிட்ட கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறமே நாங்கள் கரெக்டான முறையில் சரி செஞ்சு வந்திருக்கோம் இன்றைக்கி வரைக்குமே. அந்த 18 வருஷத்தில் அந்த அனுபவத்தெல்லாம் கொண்டு வந்து இங்கே மிஷினில் கொண்டு வந்து கொடுத்துருக்கோம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து இன்றைக்கி மிஷின் வந்து பார்த்திங்கன்னா மிஷின் வாங்கிட்டு அவங்க வீட்டுக்கு போயிடுறாங்க. நாளைக்கு ஒரு ப்ராப்ளம் ஆயிடுதுன்னு வைங்க, மிஷினில் ப்ராப்ளம் ஆயிடுது. அதே இது நீங்கள் மற்ற காம்படிட்டருக்கும் எங்கள்கிட்டயும் வாங்குறதுக்கு ஒரு பெரிய ஒரு ப்ளஸ் இது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு மிஷினில் பார்த்தீங்கன்னா மினிமம் 10 to 15,000 வந்து இன்கம் வருது. நீங்கள் ஒரு 300 கிலோ வரைக்கும் போகிறீங்கன்னா
15,000 ஈஸியாக நம்ம மிஷினில் ப்ராஃபிட் எடுக்கணும். சர்வீஸுக்குன்னு பார்த்தீங்கன்னா 30 பேர் இருக்காங்க. இந்த 30 பேருமே சர்வீஸ் ஒன்லி அந்த எக்ஸ்பீரியன்ஸோடு இருக்காங்க. கிட்டத்தட்ட என்கிட்ட பார்த்தீங்கன்னா 10 இயர்ஸ் 5 இயர்ஸோட பர்சன் வந்து அந்த மிஷின் சர்வீஸை வந்து ஃபர் செகண்டில் முடிக்கிற அளவுக்கு வீடியோ கான்ஃபரன்ஸில் முடிக்கிறதுக்கு இல்லை நேரடியாக போய் முடிக்கிறதுக்கு ஆல்ஸ் அங்கங்கெல்லாம் இருக்காங்க. அப்போ ஒரு நாளைக்கு நம்மளுக்கு 15,000. நீங்கள் மற்ற காம்பனேட்லாம் பார்த்தீங்கன்னா வித்தின் ஒரு 10 பேர் தான் இருப்பாங்க. அதுவும் வந்து பார்த்திங்கன்னா வேறு ப்ராடக்ட் பண்ணியிருப்பாங்க. மாதத்தில் 1 or 2 மிஷின் தான் சேல் பண்ணுவாங்க. ஆனால் நாங்கள் அப்படி கிடையாது. மாதம் நம்மளுக்கு 20 to 30 மிஷின் வரைக்கும் நம்ம சேல் பண்ணிக்கிருக்கோம். இப்போ அவங்களுக்கு ஒரு 15,000 லாபம். ஒரு 10 நாள் கழித்து நாங்கள் சர்வீஸ் போகிறோம்னு வைங்க, அங்கே ஒரு 10 பசங்களுக்கு வேலைக்கு ஆல்ரெடி இருப்பாங்க. அந்த வேலைக்கு இருக்கும்போது அந்த 10 பசங்களுக்கு சம்பளம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி 700 வைங்க ஒரு ஆளுக்கு, ப்ளஸ் ஒரு சாப்பாடு அவங்களுக்கு ஒரு 300, 1000 வைங்க. அப்போ 10 பேர்த்துக்கு என்னாச்சு? ஒரு நாளைக்கு வந்து அவங்களுக்கு 10,000. அப்போ அவங்களுக்கு நம்ம வேலை இருந்தாலும் இல்லாட்டினாலும் அந்த 1000 சேலரி வந்து நம்ம கொடுத்தாகணும். இப்போ இவங்கெல்லாம் வந்து என்கிட்ட கஸ்டமர் வந்து எனக்கு தெரியும் கஸ்டமரோட பாதிப்பு. அங்கே ஒரு நாளைக்கு மிஷின் நின்றுச்சுன்னா அவங்க எவ்வளோ கஷ்டப்படுவாங்க. ஏன்னா அங்கே கடையில் சரக்கு கொண்டு போய் கொடுக்கலன்னு வைங்க, ஆஃப் நெட்டில் இன்னொருத்தவங்க வந்து சரக்கு அங்கே வச்சுருவாங்க. இப்போ அவங்க வியாபாரமும் பாதிக்கும். அதனால் எங்கள்கிட்ட வந்து மிஷின் வாங்கும்போது அந்த மாதிரி பிரச்சனைகள் அவங்களுக்கு இல்லாத அளவுக்கு நம்மளோட ஸ்ரீ லட்சுமி இண்டஸ்ட்ரீஸ் ஃபுல் சப்போர்ட்டாக நாங்கள் பண்ணி தருவோம். ஓகே சார், அதே மாதிரி இப்போது எல்லாருக்குமே இந்த வீடியோ பார்க்குற எல்லாருக்குமே இருக்கிற க்யூரியாசிட்டி என்னென்னா, நான் இந்த மிஷின் வாங்குகிறேன் ஆனால் வந்து என்னால் வந்து மாதம் எவ்வளோங்க சம்பாதிக்க முடியும் அப்படின்றது தான் எல்லாருமே யோசிப்பாங்க. நீங்கள் இப்போ பேசும்போது கூட வந்து ஒரு 15,000 டெய்லியும் சம்பாதிக்கலாம் அப்படின்னு சொல்கிறீங்க. ஆனால் வந்து உண்மையிலேயே 15,000 டெய்லியும் சம்பாதிக்க முடியுமா? அது எப்படி சாத்தியம் அப்படின்றது எங்களுக்காக சொல்ல முடியும்? கண்டிப்பாக சார். இன்றைக்கி ஒரு ப்ரொடக்ஷன் பிளான் ஒரு 100 கிலோ அவங்க ஓட்டுறாங்க. ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃபு 100 கிலோ ஓட்டுறாங்க. அதுக்கு ஃப்ளோர் வந்து நமக்கு தேவை ஒரு 2 பேக் வேணும். 50 கிலோ பேக்கு 2 பேக்கு 100 கிலோவுக்கு. அதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 2500 ஒரு பேக்கு. 2 பேக்குனில் 5000 வந்துடும். ஆயில் பார்த்திங்கன்னா 2 ட்ரம் ஆயில் தேவைப்படும். ப்ளஸ் பேக்கிங்கோட செலவு பார்த்திங்கன்னா 500 தேவைப்படும். 500 தேவையான பேக்கிங் செலவு தேவைப்படும். அடுத்து அதை ஃப்ரை பண்ணி எடுக்கிறதுக்கு ஃபயர் தேவையில்லை, அதுக்கு வந்து நம்மளுக்கு ஒரு 500 செலவு வரும். ஒரு 100 கிலோவுக்கு நான் சொல்லிக்கிருக்கேன் சார். லேபரோட காஸ்ட்டு பார்த்திங்கன்னா 1000. 2 பேர் வந்து 500 மணிக்கு 2 பேர் லேபர் கொடுக்கலாம். ஓகேங்களா? அடுத்து நம்ம இதை வந்து சேல்ஸ் பண்ணுற காஸ்ட்டு பார்த்திங்கன்னா 1 கிலோ வந்து 170க்கு பண்ணுற மாதிரி நான் இதோட பட்ஜெட் பண்ணிக்கேன். எனக்கு கம்மி பட்ஜெட்டில் வேணும்னா நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி ஆயிலோட ப்ரைஸ் கம்மியான ஆயிலும் நம்ம இது பண்ணலாம். இப்போ நான் சன்ஃப்ளவர் ஆயிலோட ரேட் போட்டிருக்கேன். அதேமாதிரி 50 கிலோ 50 கிலோ வர மாதிரி ரைஸ் தான் போட்டிருக்கேன். அதுக்குள்ளே தேவையான உளுந்து, பொரிகலை மாவு, டால்டா, பேக்கரி டால்டா இதெல்லாம் மிக்சிங் பண்ணி கொஞ்சம் ஒரு பேக்கரிக்கு சேல் பண்ணுற மாதிரி அதுக்காண்டி ஒரு சீட் ரெடி பண்ணியிருக்கேன். 170 நம்மளுக்கு வந்து டோட்டலாக வந்து ஒரு 100 kg சேல் பண்ணும்போது 17,000 வந்து சேல்ஸ் ஆகும். நம்மளுக்கு செலவு பார்த்திங்கன்னா 12,000 கிட்ட வருது. டோட்டலாக நம்ம இது பண்ணும்போது 12,000 வருது. மற்றபடி இந்த 12,000 நம்மளுக்கு செலவு போக மீதம் இருக்கிறது 5,000 இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா 5,000 நம்ம மிஷினில் சம்பாதிக்கிறதுக்கு வித்தின் 3 hours தான். 1 hourலேயே பண்ணிடலாம். ஏன்னா அடுப்பு சூடு ஏறணும், ப்ளஸ் மாவு பண்ணை ரேட் ஆகும். எல்லாத்தையும் செஞ்சு முடிக்க ஒரு 100 kg நம்ம ஸ்டார்டிங்லேயே பண்ணி வச்சிட்டோம்னா கன்யூ ப்ராடக்டாக இருந்தால் 300 கிலோ ஈஸியாக எடுத்துலாம். ஹஸ்பண்ட் ஒய்ஃபு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 300 கிலோ 250லேருந்து 300 கிலோ ஈஸியாக ஓட்டிட்டு டெய்லியும் 15,000 ப்ராஃபிட் எடுக்கிறாங்கன்றதே நான் உங்கள்கிட்ட அப்போ அதை சொல்லியிருந்தேன். இன்றைக்கி ஒரு 3 hours நம்மளால் 5,000 எடுக்கும்போது ஒரு 10 hours ஈஸியாக வந்து 15,000 எடுத்துடலாம் சார் நம்ம மிஷினில். ஓகே சார், இப்போ வந்து நிறைய பேர் மிஷினரிஸ் வாங்குறாங்க, பிஸ்னஸ் பண்ணுறாங்க. ஆனால் வந்து ஒரு பாயிண்டில் எங்கே ஃபெட்டப் ஆகுறாங்க அப்படின்னா வந்துட்டு சர்வீஸ் அப்படின்னு வரும்போது தான். ஸோ அது வந்து எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க சார் நீங்கள்? கண்டிப்பாக சார். சார் நாங்கள் கிட்டத்தட்ட எங்களுக்கு இந்தியா ஃபுல்லாக வந்து 2000 ஹாப்பி கஸ்டமர் நம்ம சேல்ஸ் பண்ணியிருக்கோம் சார். 2000 கஸ்டமருக்கு நல்ல விதமான முறையில் நம்ம மிஷின் கொடுத்துருக்கோம். நாங்கள் அவங்களுக்கு என்ன மாதிரி ப்ரொவைட் பண்ணுறோம்னா, எங்களோட கஸ்டமர் ஃபுல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எங்களோட சர்வீஸ் அமௌண்ட் ரொம்ப கம்மியாக இருக்குது அவங்கள்ட்ட சொல்லி அடுத்தடுத்த கஸ்டமர் எங்கள்கிட்ட ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. அதில் நாங்கள் ரொம்ப தெளிவாக இருப்பேன். எனக்கு வந்து இந்த சர்வீஸுன்ற ஒரு பக்கத்தில் வந்து அவங்க ஒன்ஸ் மிஷின் நம்மள்ட்ட வாங்கிட்டாங்கன்னா 5 years நம்மளுக்கு இந்த பக்கம் அவங்க நம்மளை பிஸ்னஸை மட்டும்தான் யோசிக்கணும், இந்த சர்வீஸே யோசிக்கக்கூடாது. அவங்களுக்கு தேவையான மிஷின் போகும்போதேவும்
அவங்களுக்கு தேவையான பேர் கிட்டுன்னு சொல்லி ஒன்று அசம்பிள் கொடுத்துருவோம். ஸ்டெப்பர் மோட்ரு, சென்சாரு, ரிலே, காண்டேட்டு இந்த மாதிரி விஷயம்லாம் அடிஷ்னலாகவே அவங்க பைபேக்காக கொடுத்துருவோம். நாங்கள் இப்போ எங்களோட வாரண்டி டயத்தில் பார்த்தீங்கன்னா அது ஒரு வேளை ப்ராப்ளம் ஆகிடுதுன்னா அவங்க அதை எடுத்தே அவங்க இன்ஸ்டலேஷன் பண்ணிக்கலாம். சார் இப்போ ஒரு மிஷினரி வாங்க வராங்க அப்படின்னா வந்து எவ்வளோ நாளில் உங்களால் டெலிவரி கொடுக்க முடியும் சார்? சரி, இன்றைக்கி இருக்கிற முன்னே ஸ்டார்டிங்கில் வந்து எங்கள் அப்பா பண்ணிக்கிருக்கும்போது பார்த்திங்கன்னா ஒரு 6 மந்த்துக்கு ஒரு மிஷின் தான் சார் நாங்கள் சேல் பண்ணிக்கிருந்தோம். இன்றைக்கி இருக்கிற எங்களோட டீம் சப்போர்ட்டை வச்சு இன்றைக்கி பார்த்திங்கன்னா எங்களால் ஃபார் 1 டே வந்து 10 மிஷின் கூட சேல் பண்ண முடியும். ஆனால் அவங்க வந்து ஒரு 4-5 டை அவங்க கேட்குறாங்க. டைஸ் எங்கள்கிட்ட ஏற்கனவே இருக்கிற டையே அவங்களுக்கு போதுமானதாக இருந்துச்சுன்னா உடனே கூட எங்களால் மிஷின் டெலிவரி பண்ண முடியும். அவங்க இல்லை கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கேட்குறாங்க, இந்த வெயிட்டை காட்டிலையும் கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட்டை பண்ணணும், நம்ம டையில் கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணோம்னா ஒரு டைக்கு வந்து நம்மளுக்கு 2 டேஸ் ஆகும் சார். அவங்க ஒரு 5 டை கேட்குறாங்கன்னு வைங்க, 5 டைக்கு நம்மளுக்கு 10 நாள் ஆயிரும். அந்த 10 நாளைக்குரிய டயத்தை மட்டும் வாங்கிட்டு அவங்களுக்கு மிஷின் வந்து டெலிவரி பண்ணுவோம் சார். வணக்கம் சார். வணக்கம் சார். சார், நிறைய விஷயங்கள் நாங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். ஆனால் ஒரு விஷயம் வந்து நான் கேட்டப்போ வந்து அவங்க சொன்னாங்க, நீங்கள் வந்து அதை பற்றி டீட்டெயிலாக சொல்லுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எதனால் வந்து ஒருத்தர் நிறைய பிஸ்னஸ் இருக்கும் போது முறுக்கு பிஸ்னஸை சூஸ் பண்ணி அவங்க ஸ்டார்ட் பண்ணோம்? சூப்பரான கொஸ்டின் சார். ஆக்சுவலாக நாங்கள் எல்லா கஸ்டமர்ட்டையும் அதை தான் ஃபஸ்ட்டு கொண்டு போய் சேர்க்குறோம். இந்தியாவில் நிறைய ஸ்நாக்ஸ் இருக்குது. நீங்கள் எந்த இடத்துக்கு போனீங்கனாலும் ஸ்நாக்ஸ் இல்லாமல் நீங்கள் ஒரு டேவை நீங்கள் வந்து கிராஸே பண்ண முடியாது. ஆனால் கிங் ஆஃப் ஸ்நாக் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னு வச்சுங்களேன், நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா கூட சமோசா தான் இருக்கும். ஆனால் சமோசாவோட இன்க்ரீடியன்ட் வந்து இந்தியாவில் எந்த மூலையிலேருந்து எடுத்து போனீங்கனாலும் ஒரே இன்க்ரீடியன்ட் தான். அதுக்கு அடுத்தாப்பில் அதிகமாக இந்தியாவோட ஸ்நாக்ஸில் இருக்கிறது வந்து முறுக்கு தான். ஸோ ஃபஸ்ட்டு ஹை நம்பர் ஆஃப் வேல்யூவை நம்ம இங்கே ப்ரொடெக்ஷன் பண்ண முடியும். இந்தியாவோட இந்த கடைக்கோடியிலேருந்து மேலே இருக்கிற இமாச்சல் பிரதேஷ் வரைக்கும் எல்லாராலேயுமே முறுக்கு சாப்பிட முடியும். எல்லாருக்குமே முறுக்கு தேவையான ஒன்றாகவும் இருக்குது. அதனால முறுக்கு வந்து ஒரு பெரிய ப்ராஃபிட்டபிள் பிஸ்னஸாக பார்க்க முடியும். இன்னொன்று, நம்ம தமிழர் முறைப்படி உணவே மருந்துன்னு நம்ம சொல்லிகிட்ருக்கோம். நீங்கள் சமோசாவில் வேறு எந்த இன்க்ரீடியண்ட்டுமே சேர்க்க முடியாது. ஆனால் இங்கே நீங்கள் கார்லிக் சேர்க்கலாம், ஜிஞ்சர் சேர்க்கலாம், எள்ளு சேர்க்கலாம். என்னென்னலாம் நம்ம டெய்லி ஆக்டிவிட்டியில் எடுக்க முடியாமல் இருந்து நம்ம மிஸ் பண்ணதை கூட இந்த முறுக்கில் சேர்த்து நம்ம கன்சியூம் பண்ணலாம். சார், இப்போ ஒரு சேல்ஸ் எடுக்கிறீங்க அப்படின்னா வந்து அவங்களுக்கு என்னென்ன மாதிரியான விஷயங்கள்லாம் தெரிஞ்சிருக்கணும்? ஒரு பிஸ்னஸ்க்கு இதை ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா என்ன விஷயங்கள்லாம் தெரிஞ்சிருக்கணும்? ஸோ என்ன மாதிரி எல்லாம் நீங்கள் ஃபில்டர் பண்ணி அவங்களுக்கு மிஷினரி விற்கிறீங்க சார்? அதான் சார், எங்கிட்ட வர என்கொயரிஸ் எல்லாமே 2 கேட்டகரியாக பிரிச்சுருவோம். ஒருத்தவங்க ஆல்ரெடி பிஸ்னஸில் இருக்கிறவங்க, இன்னொருத்தர் புதுசாக ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க. ஃபஸ்ட்டு புதுசாக ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஃபுல்லாமே மெயின் ஃபோக்கஸ் பண்ணுவோம். ஆல்ரெடி பிஸ்னஸ்குள்ளே இருக்கிறவங்களுக்கு மேக்ஸிமம் நாங்கள் ஃபோக்கஸ் பண்ண மாட்டோம். ஏன் அப்படின்னா அவங்க ஆல்ரெடி பிஸ்னஸ்குள்ளே இருக்கிறவங்க அவங்களோட இன்க்ரீடியன்ஸ் என்ன, அவங்களோட ப்ராடக்ட் என்னன்றதை மட்டும் அனலைஸ் பண்ணி அதை நாங்கள் சக்ஸஸ் பண்ணி கொடுத்துட்டு அவங்களுக்கு டெலிவரி போர்ஷனில் முடிச்சிருவோம். பட் ஆனால் புதுசாக ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு அவங்கள ஃபஸ்ட்டு ப்ரைமரி ஸ்டேஜ்லேருந்து எடுத்துகிட்டு போவோம். அவங்க எடுத்தோடனே மிஷினில் தான் வந்து நிற்பாங்க. நான் எங்கிட்ட கால் பண்ணுற எல்லா கஸ்டமரும் எங்களுக்கு மிஷின் தான் வேணும்னு வந்து நிற்பாங்க. ஆனால் முறுக்கோட ப்ராசஸ்ங்கிறது மேனுவல்லேருந்து தான் மிஷினரிக்கு கன்வெர்ட் ஆகணும். டேரெக்டாக மிஷினரிக்கு போயிட்டாங்கன்னா ரொம்ப டிஃபிகல்ட்டியில் போய் முடிஞ்சிடும், ஃபெயிலியரே ஆயிரும். அதனால நாங்கள் என்ன பண்ணுவோம்னா, ஃபஸ்ட்டு அவங்கள அனலைஸ் பண்ணுறதுக்காண்டி அவங்க லோக்கல் ஏரியாவில் இருக்கிற ஸ்டோரில் என்னென்ன மாதிரியான முறுக்கெலாம் நல்ல ஃப்ளேவராக இருக்குது, எப்படி எது நல்ல ரீச்சாக இருக்கோ அந்த ப்ராடக்டை நாங்கள் என்ன பண்ணுவோம்னா நாங்கள் அனலைஸ் பண்ணி அந்த ப்ராடக்டோட இன்க்ரீடியன்ட்ஸ் என்ன எப்படி என்னன்றதை இனிஷியல் அனலைஸ் பண்ணிவிட்டு அந்த ஏரியாவில் இதேமாதிரி எங்கள் கஸ்டமர்ஸ் எங்கிட்ட ஆல்ரெடி மிஷின் வாங்கிட்டு போன கஸ்டமர்ஸ் யாராவது இருந்தாங்களோ இல்லைனா வேறு யாராவது இருந்தாங்கன்னா அவங்கள நாங்கள் இன்டர்லிங்க் பண்ணி விட்டு அவங்ககிட்ட ஒரு இன்டர்மீடியேட்டராக அவங்க அந்த கஸ்டமரை நாங்கள் பிளான் பண்ண வச்சுட்டு அவங்க பேரில் பிராண்டிங் பண்ண சொல்லுவோம். அதில் அவங்க பிராண்டிங் பண்ணி அவங்க கொஞ்சம் ஒரு லெவலுக்கு ஸ்டாண்டர்ட் ஆனதுக்கப்புறம் மேனுவல் ப்ராசஸை பற்றி நாங்கள் அவங்களுக்கு எஜுகேட் பண்ணுவோம். அது எப்படின்னா எங்கள் மேனேஜிங் டைரக்டர் சார் கிட்டத்தட்ட 18 இயர்ஸாக வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கஸ்டமரையும் டெவலப் பண்ணுறதுக்கு முன்னாடி அவங்க வீட்டில் இருக்கிற ப்ராசஸிங் செட்டப் எப்படின்றத நல்லா அனலைஸ் பண்ணி வச்சுருப்பார். எக்ஸாம்பிளுக்கு அடுப்பு கட்டுறதுலேருந்து அவங்களுக்கு என்ன மாதிரியான பேண்டில்ஸ்னால் அந்த வடசட்டி, அந்த வடசட்டியெல்லாம் எப்படி சூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுல அவர் இத்தனை வருஷம் ட்ராவல் பண்ணி வந்ததில் அவருக்கு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். அதனால் அந்த மேனுவல் ப்ராசஸ்க்கு எப்படி அடுப்பு செட்டப் பண்ணுறது, அந்த பேண்டில்ஸ்லாம் எப்படி சூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் அனலைஸ் பண்ணிவிட்டு மேனுவலாக செட்டப் பண்ணுறதுக்கு சாரே டைரெக்டாக அவங்க வீட்டுக்கு போய் டெக்னிக்கல் சப்போர்ட் டீமோட போய் மேனுவல் ப்ராசஸில் அவங்களுக்கு சுத்த வச்சு சொல்லி காட்டுவாங்க. அதில் அவங்க கஸ்டமருக்கு ட்ரைனிங் கொடுத்து அதில் அவங்க சக்ஸஸாக வைப்பார் ஃபஸ்ட்டு. அதில் அவங்க ட்ரைனிங் ஆகி அவங்க மேனுவல் ப்ராசஸில் ஒரு ஸ்டாண்டர்ட் லெவலுக்கு வந்ததுக்கப்புறம் அவங்களோட ப்ரொடக்டிவிட்டி பார்ப்போம். ப்ரொடக்டிவிட்டியில் அவங்களோட லெவல் எப்படி இருக்கோ
அந்த லெவலுக்கு தான் நாங்கள் மிஷினை சஜஷன் பண்ணுவோம். அந்த மிஷின் சஜஷன் பண்ணுறதை வச்சு தான் அவங்களுக்கு நாங்கள் மிஷினரி கொடுப்போம். தேங்க்யூ ஸோ மச். இவ்வளோ நேரம் வந்து உங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணி எங்கள் சப்ஸ்கிரைபர்ஸ்க்காக நல்ல ஒரு பிஸ்னஸ் ஐடியா கொடுத்ததுக்கு தேங்க்யூ ஸோ மச். நானும் உங்களுக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் சார். ஓகே நண்பா, இவ்வளோ நேரம் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு நம்ம முறுக்கு மிஷினரிஸில் எவ்வளோ டைப்ஸ் இருக்குது, அதில் வந்து எவ்வளோ மாதிரியான வெரைட்டிஸ்லாம் போடலாம், ஒவ்வொன்றுத்துலேயும் எவ்வளோ ப்ரொடக்ஷன் எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி பல விஷயங்கள் ஷேர் பண்ணியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு மிஷினரிஸுமே வந்து நீங்கள் இன்றைக்கி பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சாலே போதும். ஸோ அந்த அளவுக்கு இன்றைக்கி கவர்மெண்ட்டில் இருந்து நமக்கு வந்து சப்சிடரி கொடுத்துட்ருக்காங்க. அதுவும் எப்படி சப்சிடரி வாங்குறது அப்படின்றதும் இவங்க ஹெல்ப் பண்ணுறாங்க. ஸோ கவர்மெண்ட்லேயே உங்களுக்கு சப்சிடரி கிடைக்கல அப்படின்னாலும் உங்களுக்கு பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு எண்ணம் மட்டும் இருந்தாலே போதும். ஸோ இவங்களே வந்து உங்களுக்கு மந்த்லி இன்ஸ்டால்மெண்ட்ஸ்லேயும் உங்களுக்கு வந்து மிஷினரிஸ் கொடுக்குறாங்க. ஸோ அந்த அளவுக்கு வந்து ஒரு பிஸ்னஸை க்ரோ பண்ணுறதுக்கு அவங்க அந்த அளவுக்கு வந்து சப்போர்ட் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. ஸோ கண்டிப்பாக வந்து உங்களுக்கு பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும், ஒரு முறுக்கு இண்டஸ்ட்ரியில் நீங்களும் வந்து ஒரு ஸ்நாக் இண்டஸ்ட்ரியில் ஒரு பிராண்ட் ஆகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இவங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். அதுக்கு எல்லா விதமான சப்போர்ட்டும் இவங்க பண்ணி தருவாங்க. இதுதான் பிஸ்னஸ் டெக்கி தமிழ் சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ மறக்காமல் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் யாருக்காவது தேவைப்படுச்சு அப்படின்னா ப்ளீஸ் ஷேர் பண்ணுங்கள். ஸோ ஏதாவது ஒரு பிஸ்னஸ் ஐடியா உங்கள் வாழ்க்கையை மாற்றுங்க. மீண்டும் நல்ல ஒரு பிஸ்னஸ் ஐடியாவுடன் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.